திருச்சிற்றம்பலம். ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய வந்தனதுள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இதுவென்ன பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. திருச்சிற்றம்பலம். 11ஆம் திருமுறையில நாங்கள் இன்றைக்கு 39ஆவதுக்கு எங்கட எல்லைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். 40 தானே. அப்ப இதுல 39ஆவது படிக்க போறோம். இந்த ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்தது. அண்டி படியுங்க, அண்டி வாசிச்சுட்டு படியுங்க ஒரு பாட்டை. இந்நூல் திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை தொகுத்து கூறுவதாகலின் ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை என்னும் பெயருடையதாயிற்று. திருஞான சம்பந்த பிள்ளையார் சிவபிரானுடைய திருவருளால் உமாதேவியார் அளித்தருளிய திருமுலைப்பாலை பருகி தேவார பாக்களை பாடத் தொடங்கியது முதல் திருநல்லூர் பெருமணத்தில் திருவருட்பேரொளியில் கலந்துவது வரை நிகழ்ந்த செய்திகளை எல்லாம் இச்சிறுநூல் தொகுத்து உரைக்கின்றது. திருச்சிற்றம்பலம். தீபூவார் திருநுதல் மேல் பொச்சுட்டி இட்டு ஒளிர கோவாக்குதலை சிலம்பரற்ற ஓவா தழுவான் பசித்தான் என்றான் இறைவன் காட்ட தொழுவான் துயர்தீர்க்கும் தோகை வலுவாமே 32 செய்தாள் முதிராத அழகிய நெற்றியில் பொச்சுட்டி பிரகாசிக்க குதிரை மொழியுடைய குழந்தையின் கால்கள் சிலம்பி ஒளி செய்ய இடைவிடாது அழுவதனால் பசித்திருக்கிறான் என்ற இறைவன் காட்டவும் வழிபடுவோரின் துயரங்களை நீக்கும் மயில் போலவும் சாயல உடையவளும் குறைவில்லால் 32 அறங்களையும் செய்தவளுமாகிய உமாதேவியார் செப்பொத்த கொங்கை திருநுதலியப்பன் அருளாலே ஊட்டுதலும் அப்பொழுதே ஞானத்திரளாகி முன்னின்ற செம்மல் இருள் தீர்ந்த காளி முதல்வன் கவுனியர் தம்போர் ஏறு ஊழி முதல்வன் உவன் என்று காட்டவலான் தெளிவுரை. முதிராத செப்பு போன்ற கொங்கைகளையும் திருநுதலையும் உடைய உமாதேவியர் இறைவனது கருணையால் தன் முளைப்பாலை பொற்கிணத்தில் ஊட்டவும் அப்பொழுதே ஞானத்திரளாகி முன்னின்ற திருஞான சம்பந்தர் மயக்கம் நீங்கிய சீகாழித்தலத்தின் முதல்வனும் ஊழி முதல்வனுமாகிய இறைவன் ஆகாயத்தின் உள்ளான் என்று காட்டவல்லான். வீழிமிழலை படிக்காசு கொண்ட பிரான் பாலிய மணனை கழுவேற்றினான் பாணர் யாழை முறித்தான் நெறிவாயிடும் பதிகம் ஆளி உலகத்தழியாமற் காட்டினான் ஏழிசை வித்தகன் வந்து ஏனோரும் வானோரும். திருவிழிமிழலையில் படிக்காசு பெற்ற பிரான் பெருத்த அமர் கூட்டத்தை கழுவேற்றினான். திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் யாழ்முடி என்னும் பாடலை பாடி முறித்தான். எரிவாயிடும் பதிக மூல கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை அழியாமல் காப்பாற்றினான். ஏழிசையிலும் வித்தகன் மற்றவர்களும் தேவர்களும் வந்து வணங்கும். ஆளும் சரண சதங்கை பருவத்தே பாலையும் நெய்தலும் பாடவலான் சோலை திருவாவடுதுறையில் செம்பொற்கிளி ஒன்றருளாலே பெற்றருளுமையன் தெருளாத தென்னவன் நாடெல்லாம் திருநீறு பாலித்த காலில் சதங்கை அணியும் சிறு பருவத்திலேயே பால நிலத்தை பற்றியும் நெய்தல் நிலத்தை பற்றியும் பாடும் திறம் பெற்றிருந்த சோலைகள் சூழ்ந்த திருவாவடுதுறையில் செம்பொற்கிளியொன்று பெறும் அளவுக்கு அருள் பெற்றிருந்த ஐயன் தெளியாத பாண்டிய நாட்டில் திருநீறு அளித்த மன்னன். திருஞான சம்பந்தற்ற புராணம் படிச்சு எங்களுக்கு ஒரு அடிப்படை இருந்தது. இப்ப 11ஆம் திருமுறை படித்த அப்புறம் எங்களுக்கு அது மனதில எல்லாம் பாடமாயும் வந்தது. மன்னன் மருகல் விடம் தீர்த்த பிரான் பின்னை தென்கோலக்காவில் தாளம் பெற்று இக்குவலயத்தில் மாலக்காலத்தே மாற்றினான்.
ஞாலத்து முத்தின் சிவிகை அரண் கொடுப்ப முன் நின்று தித்தித்த பாடல் செவிக்களித்தான். இந்த நித்திலங்கள் அங்காலதான் தொடரப்போகுது. அது அதே மாதிரி நீரும் படிக்க பாலித்தேன்னு தான் தொடங்கி இருக்கணும். அது பாலித்த நான் நினைச்சேன்னா நீர் படிக்க போறீரா? நான் இல்ல நான் அத சரியா அத நான் கவனிக்கல. நான் நினைச்சேன் நான் நீர் படிக்க போறீரண்டு, ஆனா நீர் படிக்க இல்ல. இல்ல நான் அது நீங்க படிச்சன்ற கேட்கல, நான் கொஞ்சம் வலுவில இருந்துட்டேன், கவனிக்கல. தெளிவுரை. திருமகளில் பாம்பு கடித்து இறந்த கணவனை உயிர் பெற எழச் செய்தவன். திருவோலக்காவில் பொற்றாளம் பெற்று இக்குவலயத்தின் மயக்கத்தை மாற்றியவன். சிவபெருமான் முத்திச் சிவிகையை கொடுப்ப முன்னொன்று தித்தித்த தேவராக பாடல்களை செவிக்கு விருந்தாக அளித்தவன். அந்த நித்திலங்களோட சேர்ந்து படிங்க. நித்திலங்கள் மாடத்து ஒளிரும் மறைக்காட்டுரை கதவை பாடி அடைப்பித்த பண்புடையான் நீடும் திருவோத்தூரான் பனிகை பெண்பனை ஆக என்னும் பொருள் வார்த்தை தான் உடைய பிள்ளை மருவினிய கொள்ளலம்பூர் பூதூர் குலகன் நாவாயது கொடுப்ப. முத்துக்கள் மாடங்கள் பிரகாசிக்கும் திருமுறை காட்டில் வேதாரண்யத்தில் முடியாமல் இருந்த கோயிலின் கதவை திருப்பதியம் பாடி மூடும்படி செய்தான். நீண்ட போலையுடைய திருவொத்தூரில் இப்போது செய்யாறு என வழங்கப்படுகிறது. அது செய்யாறு என வழங்கப்படுகிறது. ஆண்பணியை பெண்பணியாக ஆகுமாறு செய்த அருளாளன் மனம் மிகுந்த கொள்ளம் பூதூர் இறைவன் ஓடம் தர உள்ளமே கோலாக ஊன்றினான் வல்லன் மலவன் சிறு மதலை வான் பெருநோய் தீர்த்த குலகன் குலமறையோர் கோமான் நிலவிய வைகை ஆற்றேடிட்டு வானீர் எதிரோட்டும் செய்கையான் மிக்க செயலுடையான் வெய்யவிடம். தெளிவுரை. உள்ளத்தையே துடுப்பாக கொண்டு படகை செலுத்தினான் வள்ளல் மலவனுடைய குழந்தையினது பெருநோயினை தீர்த்த அழகன் கவுனியர் குல கோமான் வைகை ஆற்றின் வெள்ளத்தில் ஏட்டை எதிரோட்டும் செய்கையால் மிக்க செயலுடையான். வெய்யவிடத்துல இருந்து தொடங்கணும். மெய்யவிடம் இறந்த அயல் வேட்கண் மடமகளை வாவென்றழைப்பித்தின் மண்ணுலகில் வாழ்வித்த சீர் நின்ற செம்மை செயலுடையான் நேர் வந்த புத்தன் தலையை புவிமேல் புரள்வித்த வித்தக பாடல் விளம்பினான் மொய்தொழி சேர். மயிலாப்பூரில் கொடிய விஷத்தால் இறந்த வேல் போன்ற கண்களையுடைய பூங்கோதையை வாவென்று அழைத்து இம்மண்ணுலகில் வாழ்வித்த சீர் நின்ற செம்மை செயலுடையான் எதிரிட்டு வந்த புத்த மதத்தை சேர்ந்தவனது தலையை புவிமேல் புரள்வி வித்தக பாடலை பாடியவன். மெய்த்தொழி சேர் கொச்சை சதுரந்தன் கோமானை தான் செய்த பச்சை பதிகத்துடன் 16,000 பாவித்து பொருளை விளைக்க வலபெருமான் முத்தி பகவ முதல்வன் திருவடியை அத்திக்கும் பத்தர் எதிர் ஆணை நம. அது கீழே வரும் அன்னைக்கு. ஒளி மிகுந்த கொச்சை எனப்படும் சீகாழி சதுரனாய இறைவன் மீது பாடிய பதியத்துடன் 16,000 தேவார பாடல்களை பாடவல்ல முத்தி தரும் இறைவன் திருவடி அடைய பக்தி மார்க்கத்தை நமதென்று சொல்ல வல்லவன். அது அங்கதான் வருமா? கத்தி திரிபுரவி சங்காரத்துள் ஆளாமே பத்தி தனி தெப்பம் பார்வாழ தந்தவிரான் பத்தி சிவமன்று பாண்டிமா தேவியொடும் கொற்ற கதர் வேட்குலச்சிறையும் கொண்டாடும் அற்றை பொழுது தமணர் இடும் வெந்தீயை. தெளிவுரை. ஓலமிட்டு திரிகிற பிரவியாகிய கடலில் ஆழ்ந்து போகாமல் பக்தியாகிய ஒப்பற்ற தெப்பத்தை உலகம் வாழத் தந்தவிரான் பத்தி சிவமன்று பாண்டிமா தேவியோடும் கொற்ற கதிர்வேலையுடைய அமைச்சராகிய குலச்சிறையாரும் கொண்டாடும் அன்று சமணர்கள் இட்ட வெந்தீயை.
பற்றி சுடுக போய் பாண்டியனை என்ன வல்லான் வர்த்தமானீசர்க்கு ஈசர்கடல் வணங்கி வாழ் முருகன் பத்தியை ஈசன் பதிகத்தே காட்டினான் அத்தன் திருநீல நக்கற்கும் அன்புடையான் துத்த மொழிக்கு தலை தூயவாய் நன்னுதலி பற்றி சுடுக போய் பாண்டியனை என்ன வல்லான். திருப்புகலூரில் வர்த்தமானீச்சரம் என்னும் கோயிலில் எழுந்தருடைய சிவபெருமான் பாதங்களை பணிந்து வாழ் முருகன் பத்தியை ஈசன் பதிகத்தே காட்டினான் அத்தன் திருநீல அகற்கும் அன்புடையான் துத்தம் என்னும் இசை நரம்பை ஒலிக்கும் குழந்தை தூவாய் நன்னுதலி நெத்தில போன் முளைக்கும் நீண்ட தடங்கண்ணினுக்கும் கொத்தார் கருங்குளர்க்கும் கோளஞ்செங்கை மலர்க்கும் அத்தாமரை அடிக்கும் அம்மென் குறக்கினிக்கும் சித்திர பொற்கஞ்சி சிறந்த பேரல் குலுக்கும் முத்தமிழ் நூலெல்லாம் முழுதுணர்ந்த பிள்ளையார்க்கு. தெளிவுரை. மனைவியின் சிறப்பை கூறுகின்றார். நல்ல நெற்றியுடைய முத்து அணிந்த முலைகளுக்கும் நீண்ட பெரிய கண்களுக்கும் கொத்தார் கரிய கூந்தலுக்கும் கோல செங்கைமலர்க்கும் அத்தாமரைக்கும் அழகிய மென்மையான தொடைகளுக்கும் சித்திர பொன்காட்சி செறிந்த பேர் அல் குலை உடையாளுக்கும் முத்தமிழ் நூலெல்லாம் உணர்ந்த நம் திருஞான சம்பந்தர்க்கும். ஒத்த மனமிது என்றோதித்தமர்களெல்லாம் சித்தம் கழிப்ப திருமணம் செய்காவனத்தே அற்றை பொழுதத்து கண்டனே நிற்க பெற்றவர்களோடும் பெருமணம் பொய்ப்புக்கத்தன் அத்தன் அடியே அடைந்தான் அழகிதே. ஒத்த மனம் இது என்று ஓதி சுற்றத்தார் எல்லாம் மனம் கழித்த திருமணம் செய்த பந்தலில் அன்றைய தினமே எல்லாரும் கண்டு மகிழ பெற்றவர்களோடும் திருநல்லூர் பெருமணம் என்னும் திருக்கோயிலுக்கு சென்று கோயிலுள் புகுந்து தன் அத்தன் அடியே மகிழ்ந்து அடைந்தார். அப்பொழுது எழுந்த பெரும் ஜோதியில் திருமணத்திற்கு வந்த அனைவரும் மூழ்கி முக்தி பெற்றனர். திருஞான சம்பந்தர் திருத்தாள் போற்றி போற்றி போற்றி. இத்துடன் ஆளுடைய பிள்ளையாராய திருஞான சம்பந்தரை பற்றிய நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய பதிகங்கள் இத்துடன் முடிவடைந்து இனி நாங்கள் திருநாவுக்கரசு தேவநாயன தேவர் திரு ஏகாதச மாலை, அதற்கு இந்த பேரை சொல்லவே ஒரு இன்பமா இருக்கு. ஏகாதச மாலை நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்தது. எங்களோட 11ஆம் திருமுறையின் இறுதி அங்கமான 40வது திருநாவுக்கரசருடைய பெருமையினை விதித்து உரைப்பதாகிய இந்நூல் 11 பாடல்களை கொண்டது. ஏகாதச என்பது 11ஐ குறிக்குமாதலினோ தசமண்டா 10 11ஐ குறிக்குமாதலின் இப்பெயர் எண்ணால் பெற்ற பெயராகும். இதன் கண் அமைந்த பாடல்கள் 11 ஆயினும் திருநாவுக்கரசருடைய வரலாற்றில் அமைந்த சிறந்த உண்மைகளும் அப்பெரியாரை வழிபடுவதனால் உளவாகும் பெருநலங்களும் அவர் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பதியங்களின் சிறப்பும் இப்பாடல்களில் தெளிவாக அமைக்கப்பெற்றுள்ளன. ஆகா இன்பம். திருச்சிற்றம்பலம். புலனோடு ஆடி திரிமெனத்தவர் பொறிசை காமத்துரிசடக்கிய புனித நேசத்தொடு தமக்கையர் உணர்வினால் உற்றுரை செய்யக்குடர் ஐம்புல நுகர்ச்சியினால் திரிகின்ற மனத்தை உடையவர் பொறிகள் செய்கின்ற காமமாகிய குற்றத்தை அடக்கிய தூய்மையான அன்போடு தமக்கையாகிய புனிதவதியாரிடம் வந்து சேர்ந்து அவர் சொன்ன நல்லுரைகளை கேட்டு வயிற்று வெளியதாவது சூழ நோய் சுலபு சூலை பிணிகெடுத்தொழிற் சுடுவண்ணீரிட்டமண கற்றிய துணிவினான் முப்புறமெதித்தவர் சுழலிலே பட்டு இடுதவத்தினர்
சூளை நோய் நீங்க பெற்று பிரகாசமான திருவெண்ணீரிட்டு சமணர்களை அகற்றிய துணிவை உடையவர். முப்புறங்களை எரித்த சிவருமானது ஆளுகைக்கு உட்பட்டு தவத்தை உடையவர். இதுல பாருங்க, இந்த துணிவினான் முப்புறம் எரித்தவர் சுழலிலே பட்டு இடுதவத்தினர். அவர் பிறகு அவற்ற கதில வந்துட்டார். அந்த சுழல்ல பட்டு இடுதவத்தினர். அதுக்கு பிறகு நல்ல தவம் செய்யக்கூடியதா வந்துட்டார். அந்த வடிவா அந்த அமைஞ்சிருக்கு அந்த வசனம். சைவராய் வந்துட்டேன். உலகின் மாயப் பிறவியைத் தரும் உணர்விலா பெருமயக்கினை ஒளிய வாய்மைக் கவிதை இற்பல உபரியாக பொருள் பரப்பிய. உலகில் மாயப்பிறவியைத் தரும் உணர்வில் ஈடுபடும் மயக்கினை ஒழிக்க பல தேவார பாடல்களை பாடி சைவ நெறியை பரப்பிய. அழகிய ஞான கடலில் இலைப்படும் அமிர்த யோக சிவவழி புகழ் அடிரே அருளினை செய்யும் அரைய தேவ திருவடிகளே தெளிவுரை. உலகில் ஞானக்கடல் இடைப்படும் அமிர்த யோக சைவ நெறியில் புக அடியார்களாகிய எங்களுக்கு அருளினை செய்யும் அரியத்தேவ சுவாமிகளே வணக்கம். திருநாவுக்கரசரடியவர் நாடற்கதிநிதி தெளிதேனோ திணிய சொல் மடவாரூர்பசி முதல் வருவானத்தறிவையர் நடமாடிச் சில சில வசியாகச் சொல்லுமவை துவளாகக் கருதி மெய் ஒரு ஞானத்திரள் மனம் உருகானுக்களுகண் உளவாரப் படைகையில் உடையான் வைத்தன தமிழ் குருவாக கொடு சிவனடி சூடித் திரிபவர் குருகார் கிடர்படு குடர் யோனி குழியிலே. திருநாவுக்கரசர் அடியவர்கள் நெருங்கி பழகுவதற்கு பெருநிதி போன்றவர். புகலிடம் எனுமாம் தெளிந்த தேனை போன்ற இனிய சொல்களை உடையவர். நாவுக்கு அரசர் எனினுமாம் மாதர்களில் உருகி பசி முதலான தெய்வ பெண்கள் ஈறாக உள்ளவர். பலரும் வசியமாகச் சொல்லும் அவைய அனைத்தையும் தூசியாக கருதி மெய்யுறு ஞான திரள் மனம் உருகி நெகிழ்ந்து அழுது கண்ணீர் மல்கி உளவாரப்படையை கையிலுடையான். அவர் பாடிய தேவார பாடல்களை குருவாக கொண்டு சிவனடி சூடத் திரிபவர். துன்பம் தருகின்ற பிறவி குழியை குருகார் என்றவாறு. திருநாவுக்கரசர் உளவாரப்படையை கொண்டு சிவத்தலங்களின் பிரகாரத்தை சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டிருந்தார். குளிந்து சுழிபெருநாபியின் கண் மயிர் நிறையார் குறும்பை முலையிடையே செலுந்தகை மடவார் அழிந்த பொசியதிலே கிடந்தி இரவு பகல் நீ அலைந்த அருமது நீ அறிந்திலைகொள் மனமே கழிந்தகளு கிடு நாளினங்கி தயனுக வேக சிந்தி தயமெழு 100 அரும்ப திகநிதியே பொழிந்தருளு திருநாவினங்களரசினையே புரிந்து நினைதுவே மருந்து பிரிதிலையே. என்ன தமிழ் விளையாடி இருக்குது. மனமே நீ குளிந்து
சுழிபெறு நாபியின் கண் மயிர் நிறையர் குறும்பை முளையிடை செல்லும் நன்மடவர் அழிந்த பொசியதிலே கிடந்து இரவு பகல் நீ அலைந்து அயரின் தன்மையை நீ அறியவில்லை. போனது போகட்டும். நாளிணங்கி இது நெகிழுமாறு கசிந்து இது எங்கனியுமாறு தேவார பாடல்களை பாடுகின்ற செல்வமே, திருநாவினை உடைய எங்கள் அரசின் அருமையை புரிந்து நினைப்பாயாக. இது தவிர வேறு வழி இல்லை. இதுவே நன்மருந்து என அறிக. பெண் இன்பத்தில் காலம் கழிக்காதே என் மனதுக்கு அறிவுரை கூறுகின்றார். இலை மாடன்று இடர் பெரியார் இந்திரனே ஒத்து ஒரு குறைவற்றாலும் நிலையாது இச்செல்வம். எனவே கருதுவர் நீள் சன்மக் கடலில் இடையிற் புக்கலையார் சென்று அரண்நெறியாகும் கரை அண்ணப் பெறுவார்கள். வண்ணத்தின் சிலை மாடன் திகழ் புகழாமுரூரை திருநாவுக்கர சென்போரே. தெளிவுரை. செல்வமில்லை என்று துன்பமடைய மாட்டார்கள். இந்திரனுக்கு சமமாக செல்வம் படைத்திருந்தாலும் இச்செல்வம் நிலைத்திருக்காது என்றே கருதுவர். நீண்ட பிறவி கடலில் மூழ்கி அலைய மாட்டார்கள். சென்று சிவமானது சைவ நெறியாகிய கரையை அடையப் பெறுவார்கள். அவர்கள் யார் எனில் அழகிய திண்ணிய கல்மாடங்கள் திகழ்கின்ற புகழ்பெற்ற திருவாய்மூரில் அவதரித்த திருநாவுக்கரசின் நாமத்தை போன்றவர்கள் என்பதாம். அவர் பாதங்களை பணிபவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்கின்றார். என் பட்டி கட்டிய இந்த பைக்குரம்பையை இங்கிட்டு சுட்டவின் எங்குத்தைக்கு செல்லும் முன்பிட்டு சுட்டிட அருந்திக்கு எத்திக்கென மெய்ப்புற்றி களற்றிறி விண்கொட்டு சில பண்பட்டி பிட்டர்கள் துன்புற்று புத்தியை வஞ்சி கத்தி விழுந்து எச்சு தட்டுவர் அன்பர்க்கு பற்றிலர் சென்று அச்சிக்கின்றனர் அந்த குக்கிரை சிந்தித்த வித்தரே. எலும்பாலும் செய்யப்பட்ட இந்த சிறுகுடில் போன்ற உடலை இங்கு எரித்த பிறகு எவ்விடத்திற்கு செல்லும்? முன்பிட்டு சுட்டி வருந்தி எங்கு செல்வதென்று அறியாமல் வலிமையுற்று படிப்பில்லாமல் கெட்டு மதத்திற்கு புறம்பானவர்கள் சிலர் துன்புற்று புத்தியை வஞ்சித்து துன்புறுவர். அன்பர்க்கு பற்றிலர் சென்று அர்ச்சிக்க மாட்டார்கள். வயிற்றுக்கு உணவு தேடும் பித்தர்கள் என்றவாறு சிவநெறியை கடைப்பிடியுங்கள் என அறிவுரை கூறுகின்றார். முந்தி எங்களுக்கு இந்த சவசித்தாந்தம் என்று படிக்க தொடங்க முதல் எங்களுக்கு என்பட்டி கட்டிய இந்த பை குரம்பேண்டா என்னன்னு தெரியாது. இதை அண்டி படிக்க தொடங்கவே இந்த எலும்போடு கட்டிய இந்த பை குரம்பேண்டேக்குல எங்களோட உடம்பைத்தான் சொல்றாருன்றது ஈஸியா விளங்கிட்டுது ஆண்டி. நீங்க அந்த படிக்க தொடங்கவே அது சுத்தவின் என்ன நடக்கும்னு தெரியாது. சரி. பித்தரசு மாலினி பதிகம் இல்லையம்மா, பித்தரசு பதையாத கொத்த நிலை உளதேவு வெட்டி உரை செய்து சோறு கட்டி உழல் சமணர் சமன்பாயர் கைத்தரசு பதையாத சித்தமொடு பூசை கட்டமதியின நோசையிட்ட அரசு புகழ் ஞாலம் முத்தி பெற திருவாளன் என்றுணையின் மிதவாமல் கட்டுணையில் வரும் ஆதிபத்தரசு வசை தீர வைத்த தகன தமிழ் மாலை பற்பலவும் முவையோத நற்பதிக நிதிதானே. தெளிவுரை. பித்தரசு பதையாத கொத்த நிலை அறிவில்லாத நிலை உளதேவு பெட்டியுரை செய்து வேறு தெய்வங்களை புகழ்ந்து பேசி உணவே முக்கியமானதென்று கருதி உழல்கின்ற சமணர்கள் கையிலிருந்து விடுபட்டு சிவபூசை செய்து ஞாலத்தார் புகழ்கின்ற முத்திபெறு திருவாளனாகிய திருநாவுக்கரசர் வேறு எந்த துணையும் இல்லாமல்
கல்லையே தெப்பமாக கொண்டு எல்லோராலும் போற்றப்படுகின்ற தேவாரப் பாடல்களே பெரும் செல்வமாகும். திருநாவுக்கரசரை வணங்குவோம், அவர் பாடிய தேவாரப் பாடல்களை பாடி நற்கதி பெறுவோம் என்கின்றார். பதிகம் 700 பகருமாகவியோகி பரசுனாவரசான பரமகாரண ஈசன் அதிகை நாகர் அதிகை மாநகர் மேவி அருளினால் அருண்மூடர் அவர் செய்வாதைகள் தீரும் மனகன் வார்குழல் சூடின் நிதியராகுவர் சீர்மையுடையராகுவர் வாய்மையே நெறியராகுவர் பாவம் வெறியராகுவர் சாலமதியராகுவர் ஈசன் அடியாராகுவர் வானம் உடையராகுவர் பாரில் மனிதனாகுவர் தாமே. 10 அல்லது 11 பாடல்களை கொண்டது ஒரு பதிகம் என்று பெயர். இவர் பாடியதாக கூறுவது 700, அதாவது 4900 பதியங்கள் என்று ஆகின்றன. இவ்வளவு பாடல்களும் இப்பொழுது கிடைக்கவில்லை. இவ்வளவும் சிவபெருமானை பற்றிய தேவாரப் பாடல்கள். திருவதிகை வீராட்டனத்தில் பாடினார். சமணர் செய்த துன்பங்களை போக்கும் அவர் தீவினையற்றவர். அவர் பாதங்களை போற்றினால் தீவினை இல்லாதவர்கள் ஆவர். நீதி சீர்மை வாய்மை இவைகள் வந்து சேரும். பாவங்கள் விலகும். பேரறிவாளர்கள் ஆவர். ஈசனுக்கு அடியார் ஆவர். முத்தி கிடைக்கும். இவ்வுலகில் இருக்கும் வரை போற்றப்படுவார்கள். தாமரை நகுமக விதல் தகுவன சாய்பெரு சிறு தளரினை அனையன சார்தரும் அடியவரிடர் தடிவனதாயினும் நலம் கருணையுடையன. தாமரை சிரிக்கும். நகு என்றா சிரிக்கிறது. புள்ளிதல் ஒப்பாவன சாயின்ற சிறு தளரினையொத்தன சேர்தரும் அடியவர் துன்பத்தை அளிப்பென. தாயை காட்டிலும் நல்ல கருணையை உடையன. தூமதியினை ஒருபது கொடு செய்த சோதியின் மிகு கதிரினை உடையன தூயன தவமுனிவர்கள் தொழுவன தோமுரு குணநிலையின தலையின. தெளிவுரை. பரிசுத்தமான 10 சந்திரன்களை கொண்டு செய்த பிரகாசத்தை உடையன, பரிசுத்தமானவை என்று தவ முனிவர்கள் தொழுவன, குற்றமற்ற குணங்கள் பொருந்தியன, தலைமை பதவியை வகிப்பன. நான் இதோட லீவ் பண்றேன். மேடம் முடியுது. இதோட முடியுதா? இன்னும் ஒரு 2 கொஞ்சம் தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? இன்னும் ஒரு 4-5 பாட்டோட இதோட 11வது புராணம் முடியுது. சரி. ஓம் அரசினை மறைகளின் முடிவுகள் ஒளிடுரு பரிசொடு தொடர் வரியன ஒவ்வொரு முனர் ஒடு சிவன் ஒளியான ஊரிய கசிவொடு கவி செய்த புகழ். ஓம் வடிவாக உள்ள சிவபெருமானை துதிக்கும் வேதங்களின் முடிவுகள் ஓலமிடும் தன்மையோடு அறிதற்கு அரியன. அன்போடு தோய்ந்து பாடிய தேவார பாடல்களின் புகழ். சுயரகம் நெகும அருளன் ஆரர கதிகை இனர அருள் அருளவன் ஆமரசு கௌரவசனை வழி முழுதாள சுதனடியினை மலர்களே. தெளிவுரை. திருவதிகை வீராட்டான ஈஸ்வரனின் அருள் பெற்றவர். அத்தகைய சிறப்புடைய திருநாவுக்கரசரின் அடியினை மலர்களை வழிபட்டு நற்கதி அடைவோம் என்கின்றார். அடிநாயச் சிவிகை தவிசேறி திரிவித்து அறியா பசுவை செறியோரிற்
செறியும் சிறியோரைச் செறியும் கொடியேனுக்கருளை திருநாவுக்கரசை குணமேருந்தனை விட்டெனையாமொட்டகல்வி பிடியாரப் பருதற்கரிதாகச் சொல்லுமா பிணநூலைப் பெருகப் பொருளாகக் கருதும் செடிகாயத் துரிகை சமன் மூடற்கிளவுற்றது தேவர்க்கரித சிவலோகக் கரியே அடிநாயப் பல்லக்கிலேற்றி வீதி வலம் வந்து அறிவற்ற விலங்கு தலைமையுடைய சிறியோரின் பொருந்தும் கொடியவனாகிய எனக்கு அருள் செய்யும் திருநாவுக்கரசை குணமேறு போன்றவரை விட்டு மற்றவர்கள் சொல்லும் அப்பிண நூலை பெரிய பொருளாக கருதும் துர்நாற்றம் வீசுகின்ற உடலை உடைய உரியை கையிலேந்திய சமணர்க்காக தேவர்க்கு அரிதாகிய சிவலோக கருதியை மறுத்தது பெரும் தவறாகும் என்கின்றார். இது 1400 பாட்டுக்கள் தான், இதுதான் கடைசி பாட்டு. ஆனா அந்த பாட்டுக்கள் பெருசண்டபடியா அதை பிரிச்சு பிரிச்சு விளக்கம் சொல்றதுக்காண்டி பிரிச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். சிவசம்பத்திடைத்தவன் செய்து திரியும் பத்தியிற் சிறந்தவர் திலகன் கற்ற சிட்டன் வெந்தொளிர் திகழும் பைம்பொடித்தவண்டணி. சிவசம்பத்தின் அதாவது சைவனர் சிவசம்பம் எங்கேயாலும் இனி வந்தா நாங்க சைவனர். புதுசா இருக்கு எனக்கு அது. சிவனுடைய சம்பவங்கள். சிவசம்பத்தின் மத்தியில் தவம் செய்து திரியும் பத்தியில் சிறந்தவர் திலகன் கல்வியில் சிறந்தவன் திருநீட்டை கவசமாக அணிந்தவர். கவசம் புக்கு வைத்து அரண்கடல் கருதும் சித்தனிற் கவன்றியல் கரணம் கட்டுதற்கு அடுத்துட கழகம் புக்க நற்கவந்தியன். தெளிவுரை. சிவமான திருவடிகளை கருதும் சித்தனிற் கவன்றிய காரணம் கட்டுதற்கு அடுத்துள்ள கழகம் புக்க நற்கவந்தியன். வேறும் விளக்கத வழியா போடல. திருநீறு ஆகிய போர்வையை உடையவன். அவசம் புத்தியிற் கசிந்து கொண்டழுக கண்ட சத்து வைத்தளித்தனன் அனகன் குற்றமற்ற பண்டிதன் அரசங்கட்கு ஒரு பற்று வந்தரு பரசவ புத்தியில் கசிந்து கொடு அழுக கண்டத்து வைத்து அடித்தவன் பாவமற்றவன் குற்றமற்ற பண்டிதன் திருநாவுக்கரசு எங்கட்கு ஒரு பற்றற்கோடு. மேல உயர்த்திட்டனா பவசங்கை பவசங்கை பதை பரஞ்சுடர் படித்தின்தனை தொடர்ந்தவர் பசுபந்தத்தினை பரிந்தடு பரிசொற்ற பணிக்கும் நன்றுமே பிறவி பிணியை தீர்த்து வைக்கும் பரஞ்சுடர் குற்றமின்றி இத்தனை தொடர்ந்தவர் உயிர் பந்தத்தை பரிந்தடு பரிசு ஒன்று அப்பணிக்கு நன்றாகியது. இவ்வளவையும் செய்யக்கூடியது திருநாவுக்கரசர் போற்றும் சைவநெறி என்பதாகும். நன்றும் மாதரம் நாவினுக்கரை சடி நளினம் வைத்துயில நல்லால் ஒன்றும் மாவது கண்டிலம் மற்றருளன வேண்டோமால் என்றும் மாதியும் அந்தமும் இல்லதோ இகபரத்திடைப்பட்டு கொன்றுவார்வும் சூழலில் புகில் பொறியில் ஐம்புலனோடே. திருநாவுக்கரசன் திருவடி தாமரையை வைத்து உய்ந்தால் அல்லாமல் ஒன்றுமாவது கண்டிலம். வேறு உபாயங்கள் எதுவும் நமக்கு வேண்டா. ஆதியும் அந்தமும் இல்லாதோர் இகபரத்து இடைப்பட்டு அழிவாறு புகும் சூழல் புக மாட்டோம். அப்படி புகின்
பொறியில் ஐம்புலனோடே திருநாவுக்கரசன் பாதம் பணிவோம் ஆதரவு தருவன திருவடிகளே. திருச்சிற்றம்பலம். நம்பியாண்டார் நம்பிகள் போற்றி திருவடி போற்றி போற்றி போற்றி. திருவடி போற்றி போற்றி. இது வாய்ச்சனிங்களே தானே இவ்வளவையும் செய்யக்கூடிய திருநாவுக்கரசர் போற்றின் செய்வனறி என்பதும் 11ஆம் திருமுறை முற்றிற்று கலந்து கொண்டு சிறப்பித்த சிவனடியார்கள் அத்தனை பேருக்கும் மிகவும் நன்றி. ஓம் நன்றி, நம நன்றி. ஓம் நம சிவாய. ஓம்